जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करुणम, जय श्री राधा गोपाल जी करुणम, जय श्री गौरांग महाप्रभु नित्यानंद करुणम, जय श्री रूप रघुनाथ करुणम, जय श्री प्रभुवादी महाराज करुणम, என் குருநாத கருணம் தொடர்ந்து வந்து நம்ம ஸ்ரீம பாவம் கிளாஸ் கவனிப்போம். இப்போவும் கிளாஸ் வந்தக்கூடிய அனைத்து பக்கத்திற்கும் அடியோன பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா வருவோம். ரொம்ப நாள் வருவா. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஸ்ரீமத் பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோ முதகாண்டம் அத்தியாயம் 6 சாப்டர் 6 நாரதுக்கும் வியாசருக்கும் இடையான உரையாடல். இன்றைக்கி வந்து டெக்ஸ்ட் ஸ்னேகமதி 19. ஓகே, ரெடியா? ஹரே கிருஷ்ணா வருவோம். ஓகே, அம்புஜா மந்திரி பார்க்க வந்துச்சுருக்கீங்களா? மறந்துங்களா? தித்ருஷூத் எல்லாம் சொல்லுங்கள். தித்ருஷூத் தத் அஹம் பூயா பிரணிதாய மனோ ஸ்ருதி விஷமானோ அபி நாபஷ்யம் அவித்ருப்தா இவாதுரா தித்ருஷு தத் அஹம் புயா प्रणीताय मनोश्रुति विषमानो अभिनाभश्यम् अविद्रुब्धा इवातुरा. प्रभु प्रणி வச்சுருங்களா? ஓகே, பார்க்க இல்லையா? ஒரு படிங்க. Didapsostat aham bhuya pranidaya manoshruti vishamano abhinavashyam avidrabdutya ivadura. Mataji Sura Sneha Mataji. Thank you. Pranidaya manoshruti vishamano abhinavashyam avidrupta ivadruta. Okay. Titrusha காண விரும்பி, தத் அந்த, அகம் நான், பூயா மீண்டும், பிரணிதாய ஒருமுகப்படுத்திய மனதுடன், மனம் ஸ்ருதி இதயத்தின் மீது விஷமான காண்பதற்கு காத்திருந்தேன். அபி இருப்பினும் நான் ஒருபோதும் இல்லை. அவசியம் அவரை கண்டேன். அவித்ருப்தா திருப்தி அடையாமல், இவ போல் ஆதுரா வருந்தினேன். மொழிபெயர்ப்பு. பகவானின் அந்த திவ்யமான உருவத்தை நான் மீண்டும் காண விரும்பினேன். ஆனால் இதயத்தின் மீது மனதை ஒருமுகப்படுத்த நான் ஆவலுடன் முயன்ற போதிலும் அதன் பிறகு அவரை என்னால் காணவே முடியவில்லை. இவ்வாறு மன திருப்தி அடையாமல் நான் மிகவும் வருந்தினேன். I desired to see again that transcendental form of the Lord, but despite my attempts to concentrate upon the heart with eagerness to view the form again, I could not see him anymore, and thus dissatisfied, I was very much aggrieved. Thank you, Mataji. Shri Bhaktivedanta Swami Srila Prabhupada की जय.
பகவானை காண்பதற்கு செயற்கையான வழிகள் எதுவும் கிடையாது. அது முற்றிலும் பகவானின் அகாரணமான கருணையை சார்ந்ததாகும். நாம் விரும்பிய போதெல்லாம் சூரியனை உதிக்கும்படி நாம் உத்தரவிட முடியாது. அதே போலவே பகவானை நாமும் தோன்றும்படி நாம் உத்தரவிட முடியாது. சூரியன் அதன் முறைப்படி உதயமாகிறது. அதுபோலவே தான் பகவானும் அவரது தனிப்பெரும் கருணையால் காட்சியளிக்க ஒப்புக்கொள்கிறார். எனவே ஒருவர் பகவானின் பக்தி தொண்டில் தனக்கென நியமிக்கப்பட்டுள்ள கடமையை செய்து கொண்டு அத்தகைய நல்ல தருணத்திற்காக காத்திருக்க வேண்டும். நாரதர் செயற்கையான முறையில் தாம் பகவானை காண மேற்கொண்ட முதல் முயற்சியில் வெற்றி பெற்றதைப் போல் அதே முறையினால் மீண்டும் பகவானை காண முடியும் என்று எண்ணினார். ஆனால் அவர் மிகப்பெரிய முயற்சியை மேற்கொண்ட போதிலும் அவரால் இரண்டாவது முறையாக வெற்றி பெற இயலவில்லை. பகவான் ஒருவருக்கும் கடமைப்பட்டவர் அல்ல. அவரை களப்பற்ற தூய பக்தியினால் சுலபமாக கட்டிவிட முடியும். ஆனால் பௌதீக புலன்களால் அவரை கண்டறிய முடியாது. ஒருவர் பக்தி தொண்டில் உண்மையான முறையை மேற்கொண்டு பகவானின் கருணையை முழுமையாக நம்பியிருக்கும் பொழுது அதனால் திருப்தி அடையும் பகவான் தம்மை காட்டிக்கொண்டு விரும்புவரானால் அப்போது அவரை நம்மால் காண முடியும். தித்ருஷுத் தத் அகம்புயா பிரணீதாயே மனோஸ்ருதி விஷமானோ அபிநாபஷ்யம் அபித்ருப்தா இவதுரா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு பேசுகிறாங்க? ஹரே பிரபு வியாசதேவர் பிரபு. இங்கே நாரது வந்து யார் பிரபு? யார் பிரபு? வியாசதேவர். எஸ், சிஷ்யர். இப்போ நாரத வந்து இங்கே என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து மெடிடேஷன் பண்ணுறாரு. ஓகேவா, தியானம் பண்ணுறாரு. வாட்டி வந்து நான் வந்து பகவான் உள்ளுக்குள்ளே பார்க்குறேன், அதை பார்க்கறதுனால நான் வந்து சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி முன்னுக்கு பார்த்தோம் கரெக்டாக. அப்போ திருப்பி வந்து ரெண்டாவது வாட்டி அவர் வந்து பார்க்குற முயற்சி பண்ணுறாரு தியானத்தில். ஆனால் இந்த வாட்டி வந்து தியானத்தில் வந்து அவரால் வந்து பார்க்க முடியல. அவர் வந்து அந்த உள்ளுக்குள்ளே பகவானுடைய ஃபார்ம் அந்த இது வந்து அது லாஸ் ஆயிடுச்சு. காரணம் என்ன? பொருள் படிக்கும்போது அதில் போட்டுருந்துச்சு, பொப்பட்டில் போட்டுருந்துச்சு. வாய் பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பகவானை பார்க்கறதுக்கு தியானத்தை மூலியமாக பகவானை பார்க்கலாம். ஆனால் அது வந்து கம்ப்ளீட்டான பாத் கிடையாது, கம்ப்ளீட்டான வழி கிடையாது, முழுமையான வழி கிடையாது. ஓகேவா? அதாவது பகவானை வந்து பார்க்குறதுக்கு ஜஸ்ட் அந்த தியான முறையில் வந்து அவர் ட்ரை பண்ணார். ஜஸ்ட் பகவான் வந்து ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்தாரு. சரி தியானம் பண்ணுறான் பார்க்கட்டும்னு. பட் திரும்பி அதே தியான ப்ரோசஸ் போகும்போது அவர் காட்டலை. பிகாஸ் அங்கே பகவான் பார்க்கறதுக்கு அங்கே என்ன தேவைப்படுது? பரணி, பகவான் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு இங்கே என்ன ப்ராசஸ் தேவைப்படுது? அம்புஜா மாதாஜி, பகவான் பார்க்கறதுக்கு என்ன ப்ராசஸ், முக்கியமான ப்ராசஸ்? சொல்லுங்க, அதே மூச்சு மட்டும் தான் விடுறீங்க. தெரியலையா? பகவானை பார்க்கறதுக்கு என்ன ப்ராசஸ், முக்கியமான ப்ராசஸ்? சேவை செய்யணும் பிரபு. ஓகே, அநாத்த நிவர்த்தி வரும். ராது என்ன எது சொன்னாலும் ராது எஸ் குரு கைத்தட்டு கொடுங்க. இங்கே பக்தி ப்ரோசஸ், பக்தி யோகா தேவைப்படுது. அவர் தியானத்தில் வந்து காட்சி கொடுத்தாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தத்துவா. அவர் வந்து தியானத்தை பண்ணும்போது ஸ்டார்டிங் தியானம் பண்ணும் மரத்தடிக்கையில் உட்காந்து தியானம் பண்ணும்போது ஓகே பகவான் உள்ளுக்குள்ளே வந்து காட்சி கொடுத்தாரு. அது எனக்கு ரொம்ப பேர் ஆனந்தம் கொடுக்குது. எனக்கு நான் ஸோ மச் ப்ளீஸ்ஃபுல்லாக இருக்கேன், எனக்கு ஹாப்பினஸாக இருக்கு சொன்னார் பகவான். சரி, நாரதர் சொன்னார். ஆனால் திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து லாஸ் ஆகிடுச்சு. திருப்பி டக்குன்னு பகவான் வந்து அங்கேருந்து அவரோட நினைவிலேருந்து காண போயிட்டார். இப்போ திருப்பி ட்ரை பண்ண நினைக்கிறாரு, பகவான் காட்சி கொடுக்கல. இப்போ நான் வந்து ஐயோ என்னால் பார்க்க முடியாது சொல்லி அவர் வந்து துடிக்கிறாரு. அப்புறம் பொருள் என்ன சொல்கிறாருன்னா, அது ஏன் ஒரு வாட்டி வந்து எதுக்காக வந்து அந்த தியானத்தில் வந்து பகவானை பார்க்க முடிச்சு? வாய் ஏன் திருப்பி பார்க்க முடியல? வாய் ஒரு வாட்டி பார்க்க முடிச்சு, ஏன் திருப்பி பார்க்க முடியல? கேஷ்வக்கா அது ஒஃபென்ஸா? அது மரத்தடிக்கல் தான் கொஞ்சம் எங்கேயும் போலையே. ஏன் ஒரு வாட்டி தியானத்தை பார்க்க முடியும், திருப்பி ஏன் பார்க்க முடியல? நெக்ஸ்ட் டைம் விஜயா மாதாஜி. நவீன் பிரபு பட்டன் போடு பிரபு. நெக்ஸ்ட் டைம்
நாரद இருக்கேவா மஹி மாதவி மாதாஜி தெரியலையா ஸ்னேக மாதாஜி To see Bhagavan, you cannot simply see Bhagavan without His karuna, His mercy. He want to come, then only you can see Him. வணக்கம் மாதாஜி. அதாவது வந்து ஓகே மாதாஜி, by His mercy you can see la மாதாஜி, பட் வாட் த ஆக்சுவல் இங்கே இருக்கிறது நீங்கள் ஓகே சொல்கிறது கரெக்டு தான், பட் வந்து ஓகே, பட் இங்கே உள்ள இந்த ஸ்டோரிக்கு ஒரு தத்துவம் உள்ளுக்குள்ளே இருக்குது. என்னது? அதாவது பகவான் வந்து இஸ் அ பூர்ண வஸ்து, பகவான் வந்து பூர்ணமானவர், பகவான் வந்து சச்சிதானந்த விக்கிரகா. சட்னா என்னது? வாட் த சட் பிரஜாமதாஜி? இட்டர்னல். சிட்னா என்னது நவீன் பிரபு? சட் சிட் ஆனந்த. சிட்னா என்னது? ஸ்பிரிச்சுவல், டிரான்சென்டென்டல், ஆன்மீகமயமானவர். சட் சிட். ஆனந்தன்னா என்னது அம்புஜா மதாஜி? ஆனந்தம்னா என்னது மதாஜி? பிளிஸ்ஃபுல், ஆனந்தமானவர். பகவானுக்கு இந்த 3 முக்கியமான பிரைமரி குவாலிட்டி இருக்குது. இஸ் இட்டர்னல், இஸ் டிரான்சென்டென்டல் அண்ட் இஸ் த பிளிஸ்ஃபுல். அவர் ஆனந்தமானவர், நித்தியமானவர் அண்ட் வந்து ஆன்மீகமயமானவர் பகவானுக்கு. ஓகேவா? அப்போ பகவான் எங்கே இருக்காரோ அங்கே ஃபுல் ஆனந்தம் இருக்கும். ஓகே, அப்போ நாரத வந்து சச்ச ஒரு நல்ல தூய்மையான பக்தர், ஆனால் அவர் வந்து தியானம் ப்ராசஸை வந்து ஃபாலோ பண்ணுறாரு. ஓகேவா? அப்போ பகவான் என்ன பண்ணுவார்னா எல்லாருக்கும் வந்து ஒரு சின்ன டேஸ்ட் கொடுப்பாரு. அந்த டேஸ்ட்டை வந்து அதை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணி அதை வந்து எடுத்துக்கிட்டு பிறகு பகவானை அடையிறதுக்கு, பகவானை வந்து சரண்டர் பண்ணுறதுக்கு நம்ம ஒன்றும் எலிவேட் ஆகணும், நம்மளுடைய இதை வந்து நம்மளுடைய குவாலிஃபிகேஷனை வளர்த்துக்கணும். ஓகே, ஆனால் இங்கே என்ன ஆச்சுன்னா நாரத வந்து இப்போ தியான ப்ராசஸ்க்கு போயிட்டு அங்கே விஷ்ணுவை பார்க்குறாரு. இப்போ பகவான் விஷ்ணு அங்கே காட்சி கொடுத்துருந்தாருன்னா அவர் தியான ப்ராசஸ்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி பக்தி ப்ராசஸ்க்கு வருவாரா? தியானத்துலேருந்து பக்திக்கு வருவாரா வரமாட்டாரா? பிரபு வருவாரா? வரமாட்டாரா? பிரஜாமதாஜி வருவார். இப்போ பகவான் இப்போ தியானம் பண்ணிகிட்டே இருக்காரு, பகவான் காட்சி கொடுத்துட்டே இருக்காரு. அப்போ தியானத்துடைய ஒரு பக்தி ப்ராசஸ் வருவாரா வரமாட்டாரா? வரமாட்டார். அவர் தியானத்திலே என்ன ஆயிடுவார்? ஸ்டக் ஆயிடுவார். அங்கேயே இருப்பார், தியானம் பண்ணிட்டே இருப்பார். அதனால தான் அவர் என்ன பண்ணிட்டாரு, அங்கே உள்ளுக்குள்ளே வந்து லைட்டை ஆஃப் பண்ணிட்டார் அவர். அப்போ என்ன பண்ண தேர்றாரு, அந்த ஆனந்தம் போச்சு. இப்போ அப்போ என்ன பண்ணாரு, டெட் அவர் வந்து அடுத்த ஸ்லோகம் வரும். அப்போ அதுக்கப்புறம் வந்து பக்தி மார்க்கத்தை வந்து எடுப்பார். ஓன்லி பை பக்தியாமாம் அபிஜானதி. பக்திஸ்து அனன்ய பக்தியால் மட்டும்தான் பகவானை புரிஞ்சுக்கொள்ள முடியும். பக்தி இல்லைன்னா புரிஞ்சுக்கொள்ளவே முடியாது. அது என்ன பக்தியாக இருக்கணும், சாதனா பக்தி, பாவ பக்தி, பிரேம பக்தி, என்ன பக்தியாகவே இருக்கட்டும். ஆனால் பக்தி ப்ராசஸில் மட்டும்தான் பகவானை புரிஞ்சுக்கொள்ள முடியும். பக்தி ப்ராசஸ் மட்டும்தான் பகவானை தெரிய முடியும். பக்தி ப்ராசஸ்லாம் வந்து பகவானை வந்து அடைய முடியும். இப்போ பக்தி ப்ராசஸ் வந்து பக்தி பண்ணி, பக்தி யோகா பண்ணி நம்ம எதுக்காக பகவான் புரிஞ்சுக்கணும்? வாய் நம்ம வந்து பகவானை தெரிஞ்சுக்கணும். இப்போ பகவானை தெரிஞ்சிக்கலன்னா முடியாதா? வாய் எதுக்காக பக்தி ப்ராசஸில் மூலியமாக பகவான் தெரிஞ்சுக்கணும்? இதான் என்ன காரணம்? சோசியல் மதஜி, கேசகந்தா மதஜி சொல்லுங்கள். அம்புஜி மதஜி, அதுக்கு தியானமே போதும் மதஜி. தியானம் மூலியமாக பகவானை வந்து உணரலாம். இப்போ எதுக்காக பக்தி ப்ராசஸ்? என்ன காரணத்துக்காக பக்தி ப்ராசஸ்? வாய் எதுக்காக பக்தி? சொல்லுங்க ப்ரோ. பிரேம கிடைக்கிறது ஓகே ப்ரோ. பக்தி ப்ராசஸ்னால் வந்து பக்தியால் மட்டும்தான் நீங்கள் சுப்ரீம் பர்சன் பகவான் முழு முதல் கடவுள் யாருன்னு உங்களுக்கு வந்து பின் பாயிண்ட் பண்ணும். உங்களுக்கு அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். நீங்கள் பக்திக்கு வராத வரைக்கும், நீங்கள் தியானம் வந்து ஞான ப்ராசஸ் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு முழு முதல் கடவுள் யாருன்னு தெரியாது. நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஜோதி கடவுளே, இயற்கை கடவுளே, அந்த கல் கடவுளே, அந்த மரம் கடவுளே, அந்த பாம்பு கடவுளே, அந்த பூனை கடவுளே, இப்படி பல 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 டைரக்ஷன் போயிருப்போம். பக்தின்னு வந்துச்சுன்னா பக்திஸ்து பகவத் சங்க பிரஜாயதே. பக்தி எங்கே வரும்? பக்தி எங்கே உருவாகும்? பக்திஸ்து பகவத் பக்த சங்கம், டிவோடி சங்கத்தில் தான் பக்தி கற்றுக்க முடியும்.
அப்போ அந்த பக்தி வந்து எதை டேரெக்டாக காட்டும்னா, பக்தி டேரெக்டாக கடவுள் யாருன்னு தெளிவாக காட்டிடும். தென் வந்து அந்த கடவுளுக்கு நம்ம எப்படி பகவான் யாரே சொல்லி கொடுத்துரும், பிறகு வந்து நம்ம யாரும் சொல்லி கொடுக்கும். இந்த பக்தியில் வந்து பார்த்தீங்கன்னா பக்தி பாதை வந்து என்னன்னா, நம்ம யார், கடவுள் யார், பிறகு நம்மளுக்கும் கடவுளுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், என்ன உறவு, அது எப்படி நம்ம வந்து எப்படி செய்கிறது, இதுதான் பக்தியோட ப்ராசஸ். இப்போ பக்திக்கு வராமல் இப்போ உதாரணத்துக்கு தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னா என்ன ஆக போகிறேன் பிரபு? கடவுள் யாரும் உணர முடியுமா? தியானத்திலையும் ஞானத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கடவுளை உணர முடியாது. நீங்கள் வந்து ஒரு அமைதியான வாழ்க்கையை தேடி போகலாம், மனசுக்கு அமைதியை தேடலாம், ஒரு மாதிரியாக ஒரு ஹீலிங் வேணால் கிடைக்கலாம். ஆனால் வந்து கடவுள் யாரும் தெரிஞ்சிக்க முடியாது. ஹீலிங்கை வச்சு எவ்வளோ நாளைக்கு வண்டியை ஓட்ட முடியும் மதாஜி? ஹீலிங்கை வச்சுக்கிட்டு மனது அமைதியை வச்சுட்டு எவ்வளோ நாள் வண்டியை ஓட்ட முடியும் இந்த லோகத்தில்? திடீர்னு தியானத்துக்கு வரீங்க, தியான ஹாலுக்கு வரீங்க, தியானம் பண்ணுறீங்க, 1 மணி நேரம் 2 மணி பண்ணுறீங்க கொஞ்சம் மதாஜி, ஓகேவா? உதாரணம் சொல்கிறேன், யார் வேணால் எடுத்துக்கலாம். தியானம் பண்ணுறீங்க, எல்லாம் மனது அமைதியாச்சு, வெளியே போனோட ஒரு ஆக்சிடென்ட், காலை லைட்டாக ஓட்டி இடிச்சிட்டா என்ன பண்ணுவீங்க? போலீஸ் ஸ்டேஷன் போகணும், திருப்பி ரிப்போர்ட் பண்ணணும், அவன் இழுப்பான், அப்புறம் அந்த பஞ்சாயத்து போவோம். அப்போ இல்லை செட்டில் பண்ணுறதா இருந்தால் நாளைக்கு போய் அவன் காடி எங்கே போய் கொடுப்பாங்க, அங்கே போய் அவங்க காடி செஞ்சு போய் காசு கட்டணும். தென் என்னாச்சு தியானம் முடிஞ்சு 2 மணி நேரம் உட்காந்து பண்ணது ஒரு சின்ன டிங்கின்னு இடிச்சிடுவான், முடிஞ்சு. கரெக்ட் பிரபு, ரவி பிரபு? இது தியானம். அண்ட் ஞானம்னா என்னது? கடவுள் வந்து பிரம்மம், கடவுள் ஜோதி, ஸோ மச். தட்ஸ் வை பக்தி ப்ராசஸ் தான் வந்து இந்த கலியுகத்தில் நம்மளுக்கு ரெக்கமெண்டு. பக்தி யோகா, பக்தி யோகா, பக்தி யோகா தனா, பக்தி கிருஷ்ணாமோ ஸ்மரண கிரந்தான. பக்தி வந்து எப்படி கிடைக்கும்? பக்தி யோகா, பக்தி யோகா, பக்தி யோகா தனா. தனனா வந்து என்னது? வாட் இஸ் தனா? தனவாக்கியம், தனலட்சுமி. வாட் இஸ் தனா மதுஜி? சசி மதுஜி? தனம்னு சொல்லி நம்ம ஆளுக்கு வந்து அர்த்தம் தெரியலன்னா எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். தனம்னா வந்து சொத்து, செல்வம், காசு, டப்பு, மணி, இதெல்லாம் தனம். பக்தி யோகா, பக்தி யோகா, பக்தி யோகா தனா. அப்போ இதில் என்ன அர்த்தம் வருது? எஸ், அவ்வளோதான். நம்மளுக்கு லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லை, நம்ம சீரியஸாக கிருஷ்ண பக்தி உள்ளுக்குள்ள வந்தாலே சில வேர்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு புரிய வச்சுருவார் பகவான். பக்தி யோகா, பக்தி யோகா, பக்தி யோகா தனா. பக்தி வந்து சொத்து. அந்த பக்தி எப்படி கிடைக்கும்? பக்தியே கிருஷ்ணநாம சாண்டி, ஹரே கிருஷ்ணா, அந்த ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பக்தியே கிருஷ்ணநாம, பக்தியே கிருஷ்ணநாம. அடுத்த என்னது? ஸ்மரண. ஸ்மரணன்னா என்னது? வாட் இஸ் ஸ்மரண? ஸ்னேகா மாதாஜி, ரிமெம்பர். ஸ்மரண கிரந்தனா. வாட்ஸ் அ கிரந்தனா? பிரிஜா மாதாஜி, கிரந்தனா அழுவுது. இப்போ எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுங்க, எல்லா வார்த்தையும் ஜாயின் பண்ணுங்க. இப்போ என்ன சொல்ல வராங்க? பக்தி யோகா, பக்தி யோகா, பக்தி யோகா தனா. பக்தி வந்து சொத்து, ஓகேவா? பக்தியே கிருஷ்ணநாம, பக்தியே கிருஷ்ணநாம ஸ்மரண கந்தனா. இப்போ எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுங்க மாதாஜி. பக்தியே கிருஷ்ணநாம ஸ்மரண கந்தனா. பக்தி வந்து அது எப்படி கிடைக்குன்னா கிருஷ்ண நாமத்தில் தான் கிடைக்கும். அந்த நாமத்தை சொல்லும் போது நம்ம வந்து பகவான் நினைப்போம், ஸ்மரண. அப்போ அந்த நாமத்தை நினைக்கும் போது தென் ஸ்கந்தனா, நம்ம அழுவோம். தட்ஸ் வாய் மகாபிரபு. மகாபிரபு யார்? சைத்தன்யா மகாபிரபு, த சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் ஹெட் கிருஷ்ணரே. அவர் எப்போவுமே மகாபிரபு என்ன பண்ணுவார்? எப்போவுமே அழுந்துக்கிட்டே இருப்பார், ஓகேவா? அப்படிப்பட்ட பக்தியை வந்து நம்ம அடையணும்னா 9 ப்ராசஸ் ஆஃப் த பக்தி ஸ்டேஜ், நம்ம 9 வகையான படிக்கட்டுகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? அப்போ அதோட தொடர்ச்சியாக நம்ம வந்து 1 மாதமாக இன்னையோடு சேர்த்தா 4வது வாரம் 1 மாதம் அந்த 9 படிக்கட்டுகள் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். யாராச்சும் கிளாஸு கேட்கலன்னா யூடியூப்பில் கேளுங்க. நிறைய பேர் அந்த கிளாஸ்க்கு நிறைய பேர் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணாங்க, ஓகே? நிறைய பேர் பெனிஃபிட் அடைஞ்சிருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து 4வது வாரம் அதை பற்றி சமூகம் பண்ண போகிறோம், தொடர்ச்சியாக பேச போகிறோம், ஓகேவா? 9 வகையான பக்தி ஸ்டெப் இருக்குது, 9 வகையான பக்தி ஸ்டேஜ் இருக்குது. 1வது வந்து என்னது? நம்பர் 1 சாதா ஸ்ரதா. 2வது சாது சங்கா. 3வது பஜன கிரியா. 5 4 அனார்த்த நிவர்த்தி. 5 நிஷ்டா. 6
ருச்சி 7 7 ஆசக்தி, ஆசக்தி 8 பாவ, பாவா 9 பிரேம, பிரேமா. ஓகேவா? இப்போ நம்ம எத்தனை வரைக்கும் பார்த்துட்டோம் இந்த 3 வாரத்தில்? சேகமதி அன்டில் 4 4 வரைக்கும் அனாத் நிவர்த்தி எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். ஓகேவா? 4 வீக்ஸ் எடுத்து 3 வீக்ஸ் அதை ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னது? இன்றைக்கி பார்க்க போகிறது நிஷ்டா. நிஷ்டானா வந்து என்னது? பக்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஆதாவ ஸ்ரதானா நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எப்படி பார்த்துட்டோம். நம்பிக்கை வந்த பிறகு அடுத்து என்ன கட்டம்? அதான் ஸ்ரதா, அதான் சாவுசங்கம் எப்படி பண்ணணும். நம்பிக்கையில் அந்த நம்பிக்கையோடு நம்ம சாவுசங்கத்துக்கு வருவோம். அப்புறம் சாவுசங்கத்தை இன்னும் நம்பிக்கை டெவலப் ஆகும். அப்போ நம்பிக்கை அந்த அந்த சங்கத்தில் அடுத்து வந்து பஜனை கிரியா பக்தி வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஓகேவா? அப்போ பக்தியை ப்ராக்டிஸ் பண்ணுறது அது எப்படி, அந்த பஜனை கிரியில் என்னென்ன வந்து தடைகளுக்கு இதெல்லாம் பார்த்துடும். உண்மையிலே கிருஷ்ண பிரபு டிஸ்கஸ் பண்ணுமா இல்லையா? என்னென்ன தடைகளுக்கு என்னென்ன மாதிரியே நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணுறோம் அதெல்லாம் பார்த்துட்டோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பஜனை கிரியா முடிஞ்சால் 4வது அனாத் நிவர்த்தி போன வாரம் பார்த்தோம். பக்தி ஜாத்த அனர்த்தா, அப்புறம் வந்து துஷ்குருத்தி ஜாத்த அனர்த்தா, சுக்குருத்தி ஜாத்த அனர்த்தா, அபராத ஜாத்த அனர்த்தா அண்ட் பக்தி ஜாத்த அனர்த்தா. இதெல்லாம் நல்லா பார்த்துட்டோம் நம்ம. ஓகேவா? அதோட சேர்த்து இன்னொரு 4 அனர்த்தங்கள் பார்த்தோம். அசஸ் திருஷ்ணா, தென் ஹிருதய துர்பல்யா, விஷயமய அபராதா, ஏன் வந்து தத்துவ பிரம்மா. இந்தமாரி 4 எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இதெல்லாம் வந்து என்னது? அனார்த்த நிவர்த்தி. மனசுக்குள்ளுக்கு அழுக்குகள் டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த அழுக்கெல்லாம் வெளியான பிறகு அடுத்து 5வது ஸ்டேஜுக்கு நம்ம வந்துடுவோம். 5வது ஸ்டேஜுக்கு வந்துட்டாலே மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். இந்த மனசுள்ள அழுக்கெல்லாம் வெளியாக்கி நம்ம 5வது ஸ்டேஜுக்கு வந்துட்டாலே மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். பக்தியில் வந்து நம்ம வந்து எப்படின்னா ஒரு கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம்னு அர்த்தம். அது பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆசக்தி நிஷ்டா. 5வது வந்து என்னது? நிஷ்டானா வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி ஈஸியாக சொல்லுன்னா ஃபேர்ம் ஃபேத். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அசைக்க முடியாத அசைக்க முடியாத நம்பிக்கை. நிஷ்டானா வந்து பார்த்திங்கன்னா டிட்டர்மினேஷன் கூட சொல்லலாம், உறுதி. ஏன்னா அண்ணாத்தங்க அழுக்கெல்லாம் வெளியான பிறகு இந்த உலகமே பொய்யப்பா, இந்த உலகம் நம்மளை வந்து உருப்பட விடாது, நம்மளைய இந்த உலகம் எல்லாமே மாயை, இது எல்லாமே வந்து பொய், இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாம் தற்காலிகம், எல்லாமே கிளியர் ஆகிடும் உங்களுக்கு அண்ணாத்து வெளியாச்சுன்னா. ஓகேவா? அதுக்கப்புறம் எப்படின்னா இப்போ நம்ம வந்து ஸ்கூலில் லீவாக இருந்துச்சுன்னா நம்ம காத்தாடி விடும் பாருங்க, பட்டம் விடும் பாருங்க. பட்டம் விடும்போது ஒரு கட்டம் வரைக்கும் நம்ம ஓடணும். அதுக்கப்புறம் வந்து அந்த காற்றுல வந்து பட்டம் பறக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும் மாதாஜி? ஓடணும். அதுக்கப்புறம் அது பாட்டுன்னு பறக்க ஆரம்பிச்சிடும். அதே போல் தான் இந்த ஆதாஸ்ரதா, சாது சங்கா, பஜன கிரியா, அனார்த்த நிவர்த்தி, இந்த 4க்கும் நீங்கள் உழைப்பை போடணும். உட்காந்து உழைப்பை போடணும். 4 கோட்பாடை கடைப்பிடிக்கணும், சாண்டிங் பண்ணணும், ரூல்ஸ் ரெகுலேஷன் பேசணும், வாய்க்கு வாய்க்கு பூட்டு போடணும். அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தேவையில்ல பிரச்சனை ஈடுபடக்கூடாது. பிறகு வந்து சேவை ஈடுபடணும், சேவை வளர்த்துக்கணும். இதெல்லாம் போட்டு நம்ம உழைப்பை போடணும். எப்படி நம்ம கம்பெனியில், ஃபேக்ட்ரியில், பிஸ்னஸில் ஓட்டி ஓவர் டைம் அப்புறம் எல்லா உழைப்பை போடணுமோ அதோட டபுள் ட்ரிப்பிள் 100% உழைப்பு அதில் போடணும். இந்த 4 ஸ்டேஜை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. இதை கம்ப்ளீட் பண்ணிட்டா 5வது ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து பட்டம் மாதிரி பறப்பீங்க, காத்தாடி மாதிரி. அதோட நீங்கள் எப்படி அந்த விங் இருக்கிற பேர்ட் மாதிரி அதோட ஒரு கட்டம் அந்த நிஷ்டா வந்துட்டுனா தென் நம்மளுக்கு வந்து எல்லா வகை டவுட்டு கிளியர் ஆயிடும். இனி எவ்வளோ அடித்தாலும் நம்ம சசி மாதாஜி எவ்வளோ அடித்தாலும் தாங்குவோம் மாதாஜி. ஏன்னா நிஷ்டா உறுதி, விட்டு போக மாட்டோம். அந்த நிஷ்டா வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நல்லா தெளிவாக கேட்டுக்கணும். இதுக்கப்புறம் ஒன்று நான் போவேன். நிஷ்டா 2 வகைப்படும். 2 டைப் நிஷ்டா, உறுதி டிட்டர்மினேஷன், இல்லை ஃபேர்ம் ஃபேத் எடுத்துக்கலாம். நிஷ்டா 2 வகைப்படும். இது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எதில் போட்டிருக்குன்னு சொன்னேன் பரணி. இப்போ ராதாஜி இதெல்லாம் பேசுகிறாரு, எங்கேருந்து பேசுகிறாரு? அடிச்சு விட்றாரு பிரபு. எங்கேருந்து பேசுகிறாரு? மாதுரிய கடம்பினி. இது யார் எழுதுனது விரிஜா மாதாஜி? ஸ்ரீல விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர். யாராச்சும் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து இதுலேருந்து தான் எடுத்துருக்காங்க. யாராச்சும் வாய்ப்பு இருந்துச்சுன்னா அந்த புக்கை நீங்கள் படிக்கலாம். பிரபு புக்கு வாங்க காசு இல்லை பிரபு அப்படின்னு யாருமே போய் சொல்ல முடியாது. ஏன்னா எதில் இருக்குது? நம்மளுக்கு இஸ்கான் டிசைர் 3ல் எல்லா புக்கும் இருக்குது. ஓகேவா? நீங்கள் தட்டினா மட்டும் போதும் விரல எடுத்து.
புக்கு வாங்கணுன்னு அவசியம் கூட இல்லை. எல்லாமே இப்போ ஆன்லைனில் புக்கு இருக்குது. என்னது இப்போ நம்ம பொய் சொல்கிறதுக்கு, நம்ம காரணம் சொல்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. படிக்கிறோமா இல்லையா அதான் முக்கியம். ஓகே, சாக்ஷாத் பக்தி வராதினி நம்பர் 1. நம்பர் 2 தட் அனுகூல வஸ்து வராதினி. ஓகே, காட் இட் பரணி? ஓகே, முதல்ல சாக்ஷாத் பக்தி வராதினி. ஓகே, கிருஷ்ண பிரபு இதெல்லாம் கிடைக்காது பிரபு. இதெல்லாம் வந்து நம்ம பேசுறது, இப்போ நம்ம கேட்குறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, எனக்கே நல்லது. ஓகேவா? இதெல்லாம் வந்து சொல்லி போக போக பிறகு பின்னாடி புரியும். அதுக்கு வந்து நம்ம இப்போயே பேசி வச்சுடுறோம் பிரபு. புரியுதா பிரபு? கண்டிப்பாக இதெல்லாம் வந்து பின்காலத்தில் எல்லாத்துக்கும் பெனிஃபிட் ஆகும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா தட் அனுகூல வஸ்து வராதினி. ஓகேவா? இது டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். நான் முடிஞ்சவங்க எளிமையாக சொல்கிறேன், நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். 2 கிடச்சிருச்சா எழுதுறவங்களுக்கு? ஓகே பிரபு. ஓகே, சாக்ஷாத் பக்தி வராதினி. ரெண்டாவது வந்து தட் தட் அனுகூல வஸ்து வராதினி. ஓகேவா? இந்த நிஷ்டா, அந்த உறுதி வந்து பார்த்திங்கன்னா, இந்த சாக்ஷாத் பக்தி வராதினி வந்து பார்த்திங்கன்னா, அதாவது வந்து டைரக்ட் பக்தி சேவா. அதில் அந்த வார்த்தையை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சாக்ஷாட்னது டைரக்ட், சாக்ஷாட்னா டைரக்டான பக்தி சேவா. ஓகேவா? இதான் வந்து சாக்ஷாத் பக்தி வராதினி. அப்போ வந்து இந்த நிஷ்டா வந்துச்சுன்னா 2 வகையில் பிரியுது. சில பேர் வந்து சாக்ஷாத் பக்தி வராதினியில் இருப்பாங்க, சில பேர் தட் அனுகூல வஸ்து வராதினியில் இருப்பாங்க. ஓகேவா? இந்த சாக்ஷாத் பக்தி வராதினா டைரக்டான பக்தி சேவா. அதாவது வந்து என்னன்னா, நம்ம வந்து பகவானுக்கு டைரெக்டாக சேவை செய்கிறது, க்ளீனிங் பண்ணுறது, சேவை செய்கிறது, எல்லா வகையான சேவைகளும் என்னது நம்ம ஃபிசிக்கலாக செய்கிறது. இந்த உடம்பை வச்சு நம்ம சேவை செய்கிறது, கூட்டுறது, பெருக்குது, அதுமாதிரி நீங்கள் வந்து கார்டனிங் பண்ணுறது, தண்ணி அடிக்கிறது, எல்லாமே சாயம் அடிக்கிறது எல்லாமே. ஓகேவா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலாக செய்யக்கூடிய சேவை. ஓகேவா? அதே இன்னொன்று என்ன சொல்லலாம்னா வார்த்தை மூலயமா செய்யக்கூடிய சேவை. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாண்டிங் பண்ணுறது, பகவான் ஹரிக்கதையை பேசுறது, மற்றவங்களை டெம்பிளுக்கு கூப்பிட்டு வருது, அக்கா வாங்கக்கா டெம்பிளுக்கு வாங்கக்கா, அண்ணா வாங்கினே, அப்போ வந்து பத்திரிகை கொடுத்து திருவிழா கூப்பிட்றது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வார்த்தை மூலிமா, அதாவது எழுத்துக்கள் பேச்சு மூலிமா செய்யக்கூடிய சேவை. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சாக்ஷாத் பக்தி வராதினில் வருது. அடுத்து சாக்ஷாத் பக்தி வராதினில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மென்டல், அதாவது வந்து பார்த்திங்கன்னா மனது மூலியமாக, மனது ரீதியாக நம்மளோட சிந்தனை மூலியமாக செய்யக்கூடிய சேவை. பகவானை நினைக்கிறது, பகவானோடைய நாமத்தை மனசுக்குள்ளே வந்து சொல்கிறது, அவருடைய லீலைகள் நினைக்கிறது, இந்தமாரி. ஓகேவா? ஃபிசிக்கலாக செய்கிறது, வார்த்தை மூலிமா செய்கிறது, பிறகு மனதால் நினைக்கிறது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னது சாக்ஷாத் பக்தி வராதினி. வராக இல்லை மாதாஜி, வரா தீனி, ஹீனி இல்லை, வராஹினி இல்லை, மாற்றிடாதீங்க, அப்புறம் வேற மாதிரி போயிடும். வராதினி. ஓகே ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? ரெண்டாவது வந்து தட் அனுகூல வஸ்து வராதினா வந்துன்னா, அனுகூலனா வந்து என்னதுன்னா, எந்த ஆக்டிவிட்டி, எந்த சேவை பகவானுக்கு பிடிக்குமோ அதை வந்து விருப்பப்பட்டு செய்கிறது. இப்போ இதுக்கும் அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, இப்போ வந்து நம்ம டேரெக்டாக சேவை செய்யலாம், பகவான் சமைக்கிறோம். இப்போ வீட்டில் எல்லாம், இப்போ உதாரணத்துக்கு வந்து மக வந்து படிக்க போயிருக்கு, திடீர்னு ரொம்ப நாள் சென்று வருது, அப்போ வந்து மகளுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சிட்டு அதை நைவேத்தியம் பண்ணுறது, அதுவும் சேவை தான். ஓகேவா? அது டேரெக்டாக பகவானை சமைச்சிட்டு நம்ம வைக்கிறோம். ஆனால் இது என் மகளுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி. ஆனால் இந்த தட் அனுகூல வஸ்து வராதின்னு அப்படின்னா, பகவானுக்கு அன்றைக்கி என்ன பிடிக்கும், சரி மழை காலமாக இருக்குது, இன்றைக்கி பச்சை பயிர் வைக்க வேணாம், அப்புறம் கோபிஸ்லாம் பெட்டக்கூடாது, இந்தமாரி வந்து அந்த பனானா வந்து கொடுக்கக்கூடாது, அப்போ அது அவருக்கு சூடான பொருட்கள் கொடுக்கலாம். இப்போ இது வந்து சம்மர், சூடான காலம், இப்போ வந்து கூலான பொருட்கள் கொடுக்கலாம். இந்தமாரி அதான் வந்து தட் அனுகூல வஸ்து வராதினி. பகவானுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மூடை புரிஞ்சுட்டு சேவை செய்கிறது. ஓகே, கிருஷ்ண தேவரு ஓகே ப்ரோ, குழம்புதா இல்லை ஓகேவா? இது வரைக்கும் யாருச்சுக்கும் அம்புஞ்சம் வந்து ஓகேவா? புத்தகம் பேரா? இப்போதான் புத்தகம் பேரில் இருக்கீங்களா? ஓ, மாதுரிய கடம்பினி. எஸ் மாதாஜி வச்சுருக்கீங்களா? கேளுங்க பிறகு இதில் வந்துக்கலாம். ஓகேவா? இப்போ இதான் வந்து பார்த்திங்கன்னா நிஷ்டாவில் 2 வகை இருக்குது. ஓகேவா? அப்போ
இன்டர்னல் டவுட் எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ரக்ஷன். நிஷ்டாவில் வந்துட்டோன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோ இன்டர்னல் டவுட், நம்ம உள்ளுக்குள்ளே எந்த வகையான சந்தேகமும் இருக்காது. நிஷ்டாவில் வந்துட்டா, நிஷ்டா ஸ்டேஜுக்கு வந்துட்டா உறுதி, இந்த டிட்டர்மினேஷன் இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டா நம்மளுக்கு எந்த வகையான டவுட்டும் இருக்காது. மகாராஜ் இந்தமாரி வந்து இந்தமாரி நடக்குது, பிரச்சனை நடக்குது, என்ன பண்ணுறது? மகாராஜ் இந்தமாரி நடக்குது, என்ன பண்ணுறது? இப்படி ஒரு பிரச்சனை எனக்கு என்ன பண்ணுறது, அது என்ன பண்ணுறது, இது இப்படி இருக்குமோ அப்படி நமக்கு எந்த டவுட்டும் இருக்காது. நிஷ்டா ஸ்டேஜில் நம்மளுக்கு எந்த டவுட்டும் இருக்காது, ரொம்ப கிளியராக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து அது எல்லா வகையான அன்சரும் நம்மளுக்கு வந்து அனார்த்தங்கள் எல்லாம் வந்து அந்த 4வது ஸ்டேஜில் போயிடுச்சு. 5வது ரொம்ப கிளியராக இருக்கும், எந்த டவுட்டும் இருக்காது. இனி டேரக்டாக வந்து வண்டியை வந்து வேகமாக ஓட்ட வேண்டியதான் பக்தி பாதையில், அவ்வளோதான். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் 2வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன். வெளியிலேருந்து நம்மளுக்கு எந்த இது வந்தாலும் நம்ம வந்து மனம் தளர மாட்டோம் நிஷ்டா ஸ்டேஜில். என்ன அதான் சொன்னல மாதிரி எவ்வளோ அடி வாங்கினாலும் இரும மாதிரி இருப்பான், அவ்வளோதான் மாதிரி. இனி நம்ம ஒரே கோல் பகவான் அடையிறது தான், அது தவிர்த்து வேறு டைரெக்ஷன் போகாது. ஓகே, இந்த நிஷ்டா ஸ்டேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய இப்போ 5 எல்லாம் இருக்கும். அடுத்த 6, 7, 8, 9, 10, அப்புறம் 10க்குள்ளே உள்ள பூருது. அதுக்கப்புறம் இது எல்லாத்துக்கும் இதுதான் ஃபவுண்டேஷன். நிஷ்டா வந்து ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன். இந்த நிஷ்டாக்கு வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பில்டிங் டக்குன்னு ஏறிடும், அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போயிடலாம். நான் சொல்கிறேன்னா ஆதாவ் ஸ்ரதா சாது சங்கா பஜனக்கிரியா அனாத நிவர்த்தி, இந்த 4க்கும் உழைப்பை போடணும். மாதாஜி இந்த 4க்கும் உழைப்பு போடணும். நல்லா வந்து சாது சங்கம் எடுக்கணும், நல்லா வந்து பஜனைக்கிரினா கரெக்டான பக்தி கரெக்டாக பண்ணணும், அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ அனார்த்தங்கள்னால் என்னது, அழுக்குகள் என்ன, இதெல்லாம் வெளியேக்கணும். இதுக்கு உழைப்பை போடணும். மேபி இந்த பிரிவுலேயும் நம்ம இதை வந்து செய்யலாம், இல்லை அடுத்த பிரிவுக்கும் டைம் எடுக்கலாம், இல்லை அது 4 பிரிவாக போகலாம், இல்லை அது 10 பிரிவாக கூட ஆகலாம், வாட் எவர். ஆனால் அதுக்கு நம்ம உழைப்பை போட்டுகிட்டே இருக்கணும். அது 5வது வந்துட்டுன்னா தென் அதுக்கப்புறம் யாரும் தடுத்தாலும் பக்தி வந்து அது பாட்டு போயிட்டே இருக்கும். அதுதான் வந்து ஃபவுண்டேஷன் அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கு. ஓகேவா? தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு குவாலிட்டி வேணும் அப்படின்னு இதெல்லாம் அதில் போட்டிருக்கு. இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு முக்கியமான ஒரு குவாலிட்டி இருக்கணும். நம்ம சமஸ்கிருதம் தெரியுதோ இல்லை வந்து நம்ம என்ன பண்ணுறோமோ அதெல்லாம் முக்கியம் இல்லை. நம்ம வந்து பிராமண ஃபேமிலியோ இல்லை நம்ம வந்து ஹை கிளாஸ் எடுக்கேட்டட் ஃபேமிலியோ அதெல்லாம் முக்கியம் இல்லை. இந்த பக்தியில் இந்த 5வது ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு முக்கியமான ஒரு குவாலிட்டி தேவை. என்னது அது? நவீன் பிரபு, அது ஒருத்தர் இருந்தாருன்னா போதும், மற்ற எல்லாத்தையும் அடித்து பிடிச்சி கொண்டு வந்துடலாம். அது என்ன பிரபு? கிருஷ்ணகிரி பிரபு, நம்பிக்கையில் ஓகே முக்கியமாக ஒன்று வேணும். சேம் மாதாஜி நீட்டு குரு ஓகே, குரு ஓகே மாதாஜி. ஆனால் அது இருக்கணும். அவர் இருந்தால் தான் நீங்கள் எல்லாத்தையும் பண்ண முடியும். கருணை ஓகே ப்ரோ, அது இருந்துச்சா கருணை மட்டுமே கிடைக்கும். வாட் இஸ் அது? கேஷ்வா கந்த மாதாஜி சொல்லுங்க, ட்ரை ஆகணும் மாதாஜி. சோகமாக இருக்கீங்க நீங்கள் வேறு. த்ரூட்ஃபுல்னஸ் கிட்டத்தட்ட எஸ் இங்கே அது போட்டிருக்கு, அந்த வார்த்தை போட்டிருக்கு சின்சியர். சேம் அதை கைத்தட்டு கொடுங்க, பலத்தை கைத்தட்டு. உற்சாகமாக இருக்கணும். கைத்தட்டு கொடுக்குறதும் ஒரு சின்சியர் தான். சின்சியர் தமிழ் என்ன சொல்லுவாங்க பிரபு? நேர்மை. இந்த ஒரு குவாலிட்டி இருந்தால் அவர் வந்து எந்த ஒரு கீழ் நிலையில் இருந்தாலும் அவர் வந்து இந்த 5வது ஸ்டேஜுக்கு வந்துடலாம். சின்சியர் இல்லைன்னா, நேர்மை இல்லைன்னா நீ எவ்வளோ தான் தலைகீழ் நின்று தண்ணி குடித்தாலும் வண்டி நகராது, வண்டி அங்கே தான் மாட்டிகிட்டு இருக்கும். ஓகே பிரபு, அந்த சின்சியர் எப்படி இருக்கணும்? 100, 1000 பேர் சுற்றி இருந்தாலும் அதே சின்சியர் இருக்கணும். ஆளே இல்லாமல் ஹால் கோசமாக இருக்குது, அங்கே பக்கம் ஒருத்தர் இருக்கிறாரு, அப்பயும் அந்த சின்சியர் இருக்கணும். சின்சியர் வந்து என்றைக்குமே அது வந்து க்ரௌடை பார்க்காது, கூட்டத்தை பார்க்காது. சின்சியர்னா சின்சியர். ஜெகநாதர் வந்து ரத யாத்திரப்போ என்ன கீர்த்தனை என்ன உற்சாகமாக இருக்கோ அது பாடுறோன்னா, அதே ஜெகநாதர் ஒண்டியே இப்போ தனியாக இருக்கிறாரு, ஒரு நாள் வந்து கோசமாக இருக்கணும், அதே சின்சியர் இருக்கும். க்ரௌடு இருக்கும் போது ஒரு ராகம், க்ரௌடு இல்லைன்னா வந்து வேறு ராகம், க்ரௌடு இருந்தால் வேறு மாதிரி, க்ரௌடு இல்லைன்னா வேறு மாதிரி. அது சின்சியர் அப்படி பண்ணாது. சின்சியர் என்றைக்கு நேர்மையாக இருக்கும். நேர்மைனா எப்போ? அது க்ரௌடை பார்க்காது, ஆளை பார்க்காது, ஒண்டியாக இருக்குமோ கூட்டமாக இருக்குமோ, நேர்மை தான். அண்டர்ஸ்டாண்ட்? இதுதான் நிஷ்டாக்கு வர்றதுக்கு ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு குவாலிட்டி. மஜா மாதாஜி லாக் பண்ணிக்கோங்க மாதாஜி. சரஸ்வதி மாதாஜி லாக் பண்ணி ஸ்டீல் பண்ணி கான்கிரீட் போட்டுருங்க.
அம்புஜ மாதாஜி பில்டிங்கை போட்டு பில்டிங் ஏற்றிருங்க. சின்சியர். ஓகே. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த நிஷ்டாவில் வந்து முக்கியமான விஷயம் நம்மளுக்கு கொண்டு வரதுக்கு முக்கியமான ஒரு குவாலிட்டி இது சின்சியர் இருக்கணும். அதுக்கு ஒரு ப்ராசஸ் தேவைப்படுது. ஒரு ப்ராசஸ் ஒரு ஆக்டிவிட்டி தேவை. சேவை எல்லாம் ஓகே. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா லிசனிங் ப்ராசஸ் கண்டினியூவாக நித்தியம் பாகவத சேவையா பாகவத உத்தமா ஸ்லோகே பக்தி பவதி நஷ்டகி. அந்த லிசனிங் ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். அந்த லிசனிங் தான் கொண்டு வரணும் நம்மளையே. இல்லை பிரபு நான் சேவை மட்டுமே செய்கிறேன், நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், சேவை மட்டும் செய்கிறேன், நான் சாண்டிங் பண்ண மாட்டேன், ஆனால் வந்து கிளாஸ் கேட்க மாட்டேங்க, சேவை கொடுங்க, நான் சேவை செய்கிறேன். சேவை மட்டும் செய்கிறது அது என்ன ஆயிருன்னா அது வந்து எந்த ஒரு நாலேஜ் இல்லாமல் நம்ம சேவை செய்யணும்ல, நல்லது தான். ஆனால் எந்த கிளாஸும் கேட்கல, எதை பற்றியும் தெரிஞ்சிக்கல, நான் சும்மா சேவை செய்யணும், எவ்வளோ வேணால் சொல்லுங்கள் நான் செய்கிறேன்னா அது கிட்டத்தட்ட என்ன ஆயிருன்னா ஒரு கட்டம் வந்த பிறகு எனி டிஸ்டர்பன்ஸ் பக்தியில் வந்துச்சுன்னா அதை வந்து நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியாது. அம்புஜமா புரிஞ்சா? இது அடிச்சு பார்த்தீங்களா? அப்பப்போ நான் கௌரியில் செட் பண்ணி வச்சுருக்கேன். நாலேஜ் இல்லாமல் எதை செய்தாலும் ஈவன் ஹரிநாமம் வந்து பவர்ஃபுல்லானது. பண்ணிப்படி புண்ணியம் வந்து ப்ரோ கேசவன் மனுஷனாங்க. ஹரிநாமம் வந்து பவர்ஃபுல்லானது, ஓகேவா? பவர்ஃபுல்லாக பகவான் அவர் தான். ஆனால் ஹரிநாமத்தை கூட நாலேஜ் இல்லாமல் நம்ம பண்ணும் போது எதை பற்றி ஹரிநாமத்தை பற்றி எந்த வகையான ஒரு ஞானமும் இல்லை, எந்த வகையான இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரியல, சும்மா ஹரிகிருஷ்ணா பண்ணுறோன்னா அதுவும் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணோம், நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வச்சா அந்த ஹரிநாமத்தை நம்ம தூக்கி போட்டுருவோம். எதுக்காக லிசனிங் ப்ராசஸ் தேவைன்னா நாலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நாலேஜ் எதுக்காக முக்கியம், எதுக்காக கிளாஸ் முக்கியம்? நீ தான் சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன் சிசி கிளாஸில். சேமதி கரெக்டா? பிகாஸ் இப்போ நம்ம ஒரு டெம்பிள் ஒரு 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 சென்டர் ப்ரோக்ராம் வைக்கணும்னு வச்சுங்களேன். எஸ்டே ஐ டோல்ட் மாதாஜி. எஸ் பிரபு நீங்கள் பிரபு வந்துருந்தார். ஒரு சென்டர் ப்ரோக்ராமில் இப்போ வீக்லி ப்ரோக்ராம் இங்கே வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு டீம் சமைக்கிறாங்க, அப்புறம் வந்து ஆர்த்தி ரெடி பண்ணுறாங்க, எல்லாம் இது பண்ணுறாங்க, எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ ஸ்பீக்கர் வந்துட்டார், கிளாஸ் எல்லாம் வந்துருச்சு. இப்போ காலையிலேருந்து எல்லாம் அந்த சாயந்தரம் ப்ரோக்ராமுங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஒருத்தர் காய்கறி வாங்கிட்டு வந்துருப்பாங்க, மத்தியானம் நம்ம இழுத்து படுத்து தூங்கிட்டு இருப்போம், ஒரு ஆள் ஒரு டீம் நம்மளுக்காக சமைச்சிட்டு இருப்பாங்க. வந்தோன்னே நம்மளுக்கு உவா கிடைக்குதா இல்லையா? அப்போ நம்ம தூங்கி இருக்கும் போது ஒரு டீம் ஒரு ஆள் நம்மளுக்காக ஒருத்தவங்க கண்ணு மூடி சமைச்சிட்டு இருந்திருக்காங்க. அதே போல் மாலை வந்து சும்மா அதுவே மாலைலாம் அதே பூலாம் கீழே விழுந்து அதுவே ஒன்றும் கூத்துக்குமா? அது ஒரு ஆள் கட்டியிருப்பாங்க, ஓகேவா? அப்போ ஆர்த்தி ரெடி பண்ணியிருப்பாங்க, பூஜாரி வேலை, இப்போ இந்த லைட்டு கிரண்டெல்லாம் ஓடுது, இவ்வளோ எல்லாம் ரெடியாகி இது ஒரு முக்கியமான சென்டர் பாயிண்ட் என்னது? இது இப்போ எல்லாம் சமைச்சாச்சு, ஆர்த்தி ரெடி ஆகிடுச்சு, பூஜை வந்தாச்சு, டெம்பிள் லைட்டு எல்லாம் கிரண்டெல்லாம் ஓடுது. இதுக்கு அப்போ இது எல்லாமே எது ஃபுல்ஃபில் பண்ணும்? இது வாட் இஸ் சென்டர் பாயிண்ட் என்னது? இது இவங்க கிளாஸுக்கு வந்தாங்க அதெல்லாம் சொல்கிறாங்க. த மெயின் பாயிண்ட் வந்து என்னது? அந்த உபன்யாசம், கிளாஸு, அந்த டீச்சிங்ஸ். அப்போ தான் நீங்கள் வெட்டின காய்கறி அந்த நீங்கள் சமைச்ச சமையல், ஆர்த்தி போட்டது, இதெல்லாம் எங்கே ஃபுல்ஃபில் ஆகும்? இந்த கிளாஸு தான் இந்த மெயினாக இந்த இதெல்லாம். இதுக்காக ஏன் கிளாஸ் முக்கியம், ஏன் லிசனிங் ப்ராசஸ் முக்கியம்னா அதுதான் உங்களுக்கு வந்து எல்லா வகையான நாலேஜும் கொடுக்கும், அறிவை கொடுக்கும். இந்த பொருளை சொல்லியிருந்தார், அந்த ஞானத்தை அறிவு அதுதான் அப்போ தான் கொடுக்கும். அறிவு இருந்தால் தான், ஞானம் இருந்தால் தான் நீங்கள் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும், நம்ம கிருஷ்ண பக்தியில் வந்து நிலைச்சி நிற்க முடியும். இல்லைன்னா நம்ம ஞானம் இல்லாமல், அறிவு இல்லாமல், நம்ம நாலேஜ் இல்லாமல் நம்ம ஜபம் பண்ணிகிட்டே இருக்கோம் வச்சுங்களேன். திடீர்னு நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையாச்சு, திடீர்னு வந்து நம்மளுக்கு வந்து திடீர்னு காடி அடிச்சிச்சு, என்ன கிருஷ்ணன் உனக்கு நான் வந்து எவ்வளோ சேவை செஞ்சுருக்கேன், திடீர்னு என் காடி இப்படி ஆகிட்டியே, திடீர்னு வந்து எனக்கு வந்து வீட்டில் இப்படி துன்பத்தை கொடுத்துட்டியே, என் கூரை பிச்சுட்டு போச்சே, எதுக்காக நான் ஜபம் பண்ணேன், போயா தூக்கி போட்டு போயிடுவோம். பிகாஸ் காரணம் என்னது? வாய் நம்ம தூக்கி போட்டுறோம், நாலேஜ் இல்லை. ஏன் நாலேஜ் இல்லை? ஏன் புரியல? ஏன் நாலேஜ் இல்லை? சிரவணம் இல்லை. சிரவணம் இல்லைன்னா என்ன ஆகும்? எவ்வளோ பெரிய உயர்தரமான ஹரிநாமம் இருந்தாலும் சரி, சேவை இருந்தாலும் சரி, அது கொஞ்சம் சின்ன டெஸ்ட் வச்சுன்னா ஓடி போயிடும். தட்ஸ் வாய் அதில் நிஷ்டா உறுதி இருக்காது. இந்த நிஷ்டா இந்த கிளாஸ் கேட்க உபன்யாசம் கேட்க சிரவணம் வர தான் இந்த நிஷ்டா ஸ்டேஜுக்கு கொண்டு வரும். ஓகே. தென் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி முடிச்சிக்கலான்னு நினைக்கிறேன், ஆனால் அது முடியுமா கூட தெரியல எனக்கு, ஓகேவா? நம்ம 6வது ஸ்டேஜுக்கு இப்போ போகலாம். 6வது இப்போ நிஷ்டா வந்து புரிஞ்சா ஓரளவுக்கு? ஓகே. அப்போ நிஷ்டா ஸ்டேஜ் நம்ம அழகாக வந்துட்டோம்னா தென் அடுத்து 6வது படிக்கட்டுக்கு போயிடும். 6வது ஸ்டேஜுக்கு போயிடும். 6வது வந்து என்னது? ருச்சி, டேஸ்ட்டு. கிருஷ்ண பக்தியில் டேஸ்ட்டு கிடைக்கும்.
இப்போ நம்மளுக்கு பிரபு எனக்கு டேஸ்ட் கிடைக்கித பிரபு ருச்சி இருக்குண்ணா. உண்மையிலே ருச்சி ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா பகவான் வைக்கிற டெஸ்ட்டுக்கு நம்ம சரி நிற்போம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் நம்மளும் எண்ணெய் உட்பட்டு என்ன ஆகுனா நம்ம இன்னும் ருச்சி ஸ்டேஜுக்கு வந்திருக்க மாட்டோம். ஆனால் இருந்தாலும் சில டேஸ்ட் கிடைக்குதா. இப்போ ஃபங்க்ஷன் நடத்துகிறோம், ஃபெஸ்டிவல் நடக்குது, நாம ஜெபம் பண்ணுறோம், ஹரிநாம சங்கீதம் நடக்குது, அதில் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்க பிரபு, சுகமாக இருக்க, பிரசாதம் நல்லா கிடைக்குது. ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கு. அந்த ருச்சிக்கும் இங்கே சொல்கிற ருச்சிக்கும் வாட் இஸ் இட் டிஃப்ரெண்ட்? சோசியல் ஓகே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது எனக்கு கஷ்டமாக இருக்கா? ஓகேவா பிரபு? எல்லாம் ஓகேவா ரவி பிரபு? ஓகேவா? இப்போ 6வது ஸ்டேஜ் வந்துட்டோம். ருச்சி டேஸ்ட்டு. டேஸ்ட் என்ன சொல்ல முடியுங்களா? இல்லை ரசா பிரபு. ரசா உம்பாட் சகி, தீகா சகி, லீமா சகி கூட வச்சுக்கலாம். ரசா. ஓகே, கேட்டதுக்கு பதில். இங்கே டேஸ்ட்டு இது நிறைய இருக்குது. ஓகேவா? இதுக்கு பேச்சு பத்தாமல் நான் அடுத்த பேஜில் போட்டிருக்கேன் நான். ஓகேவா? இப்போ அதுக்குள்ளே வரேன். டேஸ்ட்டு இங்கே சொல்கிற டேஸ்ட்டுக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் பக்தியில் கொஞ்சம் கிடைக்கிற டேஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? அதாவது நம்ம இப்போ மனசுக்குள்ளே அழுக்குலாம் இருக்குது, மனசு ஏற்கனவே சாக்கடையாக தான் இருக்குது, பல தவறு பண்ணுறோம், இருந்தாலும் கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்குது. அது எதுக்காகனா நம்மளுக்கு உண்மையிலே பார்த்திங்கன்னா ஒரிஜினல் டேஸ்ட் ஒன்றும் கிடைக்கல. ஓகேவா? பாருங்கள், அதாவது ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் பார்த்திங்கன்னா இஸ் அமிர்தம். ஹரே கிருஷ்ண மந்திரம் பார்த்திங்கன்னா இஸ் அமிர்தம். ஃபுல் ஆஃப் த மெலோ, ஃபுல் ஆஃப் த டேஸ்ட், ஃபுல் ஆஃப் த ஹனி. ஓகேவா? ஒரு தேனை விஷயம் எப்படி எல்லா இப்போ உதாரணத்துக்கு ஒரு தேன் இருக்குல்ல, ஒரு 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 என்ன சொல்லுவாங்க, ஹனி ஒரு இடத்துல போட்டோம், ஒரு டாட் போட்டோம், அங்கே இன்னும் ஒரு 5 நிமிஷம் சென்று அங்கே என்ன வரும் வருவோம்? எறும்பு வரும். ஓகேவா? எந்த எறும்பு வரும்? கருப்பெரும்பு. எறும்பு பார்த்தீங்கன்னா அதில் எத்தனை ஜாதி இருக்குது, எத்தனை ஃபேமிலி இருக்குது. ஏன் கருப்பெரும்பு மட்டும்? ஏன் சோப்பெரும்புக்கு ஏன் வாய் இல்லையா? ஏன் அதுக்கு பசிக்காதா? சொல்லுங்க மதிஜி, வாழ்க்கையில் அனுபவத்தை பட்டிருக்கீங்க நீங்கள். எல்லாரும் வாய் இருக்குது, மொசலுக்கு வாய் இருக்குது, சோப்பு எறும்பு, இப்போ சின்ன எறும்பு, என்னென்னமோ எறும்பு இருக்குது. நீ பார்த்தீங்க என்னென்னமோ எறும்புலாம் இருக்குது, டிஃப்ரெண்ட் நமக்கு வாய். அந்த கருப்பு கலர் ஃபேமிலி மட்டும் அவன் மட்டும் ஏன் வரான்? கரெக்டாக வந்துட்டீங்க, கரெக்டாக சொல்லுங்கள். ஏன்னா அதுக்கு இந்த டேஸ்ட்டை உணர்ந்த அதுக்கு அந்த பக்குவம் இருக்குது. மற்றதுக்கு எறும்பு, அந்த சோப்பு கலர், ரெட் கலர் எண்டுக்கு அதுக்கெல்லாம் இந்த டேஸ்ட் தெரியாது. ஓகேவா? அதனால பார்த்தீங்கன்னா அந்த ஹனி இருக்கும் போது அந்த டேஸ்ட் எடுத்துட்டோன்னே அது என்ன பண்ணும்? சாப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் போயிடுமா? என்ன பண்ணும்? நாளைக்கு நீங்கள் காலைல மங்களாத்தி பாருங்கள், ஒன்றும் அதை என்ன பண்ணுங்க, படுத்து தூங்கிட்டு இருப்பாங்கல்லாம், அங்கே தான் எல்லாம் உண்டு இருப்பாங்க. அது ஃபுல்லாக காலியாகிற வரைக்கும். உண்மை இல்லையா மாதிரி? எந்தாச்சும் கருப்பு எறும்பு சாப்பிட்டு முடிச்சு கிளம்பி போயிருக்கா? நாங்கள் செத்து போவோமே தவிர அந்த இடத்த விட்டு நாங்கள் நகரக்கூட மாட்டோம். நாங்கள் உண்மையிலையா எங்களை சாவடியவா, எங்களை சுடுத்தானி எடுத்து மேலே ஊற்றி எங்களை என்ன வேணால் பண்ணு, ஆனால் அங்கேருந்து போவாதீங்க. ஷூ பண்ணால் கூட அது என்ன பண்ணுறான்? போயா சொல்ல திருப்பி வந்துடும் அது. பிகாஸ் காரணம் என்ன? ஸோ மச் டேஸ்ட்டு. அந்த கருப்பு எறும்பு தான் என்னது? சிமிலர் டு டிவோட்டி, பியோர் டிவோட்டி. அந்த டேஸ்ட் எடுத்துட்டாங்கன்னா வாட் எவர் எனி டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுன்னா அவங்க எந்த டிஸ்டர்பன்ஸுக்கும் இது பண்ண முடியாது. பிகாஸ் ஸோ மச் டேஸ்ட்டு. ஓகேவா? இப்போ நாம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஸோ மச் டேஸ்ட் அணி மேலே அதாவது தேன் போல் இருக்குது. அதனால தான் ஹரிதாஸ் தாக்கூர் பார்த்தீங்கன்னா 22 மணி நேரம் 23 மணி நேரம் ஜெபம் பண்ணுறாரு. ஒரு மனசை எப்படிங்க அது பண்ண முடியும்? பண்ண முடியுமா யாராச்சும்? யாராச்சும் பண்ண முடியுமா? கஷ்டம் வந்த மாதிரி 23 ஹவர் 1 ஹவர் ரெஸ்ட் இல்லை. அவர் போயிட்டுலாம் வர்றதுக்கு மகாபிரபு பேசுறதுக்கு அதுக்கு தான். அப்போ இந்த ஹரிகிருஷ்ண மந்திரத்தில் எல்லாமே டேஸ்ட்டுக்கு சொல்லுவாங்க. எல்லாம் ஆச்சரியம் சொல்லிக்கிறாங்க. பிரபுபாத் சொல்லிக்கிறாரு 24 ஹவர்ஸ் நினைக்கணும்னு. ஒருத்தவங்க கேள்வி கேட்குறாங்க 24 ஹவர்ஸ் எப்படி நினைக்கணும்னா 24 ஹவர்ஸ் சரி. இப்போ ஆச்சரியம் சொல்கிறாங்களே, புக்கெலாம் போகிற பிரபுபாத் சில ஓடியில் பேசுகிறாரு 24 ஹவர்ஸ் திங்கிங் லார்ட் பகவான் கிருஷ்ணன் நினைங்க சொல்லி 23 மணி நேரம் நினைக்க சொல்கிறாங்க. 23 மணி நேரம் எப்படி நினைக்கிறது? ஆக்சுவலி அது எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லையா மாதிரி? ஆச்சாரிய பிரபுபாத் சொல்லியிருக்காரா இல்லையா? 24 ஹவர்ஸ் நீ கிருஷ்ண கொஞ்சம் சொல்லணும், 24 மணி நேரம் கிருஷ்ண உணவு இருக்கணும். எப்படி? அவர் தூங்குறது இல்லையா? நம்ம சாப்பிட படிக்க பசிக்காத எப்படி 24 மணி நேரம் எப்படி கிருஷ்ண பக்தியில் இருக்குது? இது நீங்கள் எப்படி புரிஞ்சுங்க? அது மாதிரி சொல்லுங்கள். ஒரு நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கீங்களா? நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள் மாதிரி. ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்கலாம், அப்புறம் ஒன்றா வரலாம். 24 ஹவர்ஸ் பிரபுபாத் சொல்லியிருக்காரு. 24 ஹவர் எங்கேஜ் கிருஷ்ண சர்வீஸ், கிருஷ்ண பக்தியில் என்ன
அவ்வளோ ஸ்கூலுக்கு போகணும் காலைல, அவர் வந்து நம்ம வந்து நம்ம படிக்கணும், நம்ம வந்து வேலை இருக்குது, நம்ம வந்து சாப்பிடணும், எல்லாமே இருக்குது, குக்கிங் பண்ணோம், பிள்ளையை பார்க்கணும். இப்போ எப்படி மததி, வாட் இஸ் ஹவ் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் மததி? இல்லைங்களா, வரேன் ஒரு நிமிஷம். எல்லாமே ரிலேட் டு கிருஷ்ணாவை நம்ம அப்படி நீங்கள் சரி, ஓகே, வெரி குட் மததி. மததி, நீங்கள் இது சேம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டது இல்லையா? சொல்லுங்கள், தனி சொல்லுங்கள். பிரபு நம்ம என்ன விஷயம் செஞ்சாலும் பகவான் நடுவில் வச்சு செய்யணும். பகவானை நடுவில் வச்சு செய்யணும். ஓகே, வெரி குட் பிரபு. வேறு அப்போ சொல்லுங்கள். 24 மணி நேரம் கிருஷ்ண உணவு இருக்கும் சொல்கிறார், அது எப்படி? பகவான் நினைவு போட்டுக்கணும். வேறு அதான் 24 மணி எப்படி இருக்கிறது? சிந்தனை நினைக்கணும். ஓகே, ஆக்சுவலி 24 மணி நேரம் கேட்டுப்பிட்டீங்களா? 24 மணி கிருஷ்ண உணவு இருக்குன்னு சொல்கிறாரு. கிருஷ்ண சென்டர் பாயிண்ட் வச்சு நினைக்கணுன்னு. ஆனால் நம்ம வந்து வெளியில் வேலைக்கு போகிறோம், எல்லாம் போகிறோமே. ஆக்சுவலி வந்து 24 மணி கிருஷ்ண உணவு இருக்குன்னா என்ன, வாட் இஸ் த மீனிங்? ஆக்சுவல் மீனிங்னா நம்ம டெம்பிளில் சேவை செய்யும் போது கிருஷ்ண சேவையில் இருக்கும். ஏன்னா அதை தவிர்த்து நம்ம வெளியில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, வெளியில் இருக்கும் போது அப்பயும் கிருஷ்ண சேவையில் இருக்கணும். எப்படி? மனதுக்குள்ள மனசிக்ஷா. ஓகேவா? ரகுநாதாஸ் கோஸ்வாமி மனசிக்ஷான்னு புக் எழுதியிருக்கிறாரு. மனசிக்ஷா மனசு, சிக்ஷானா மனதுக்கு உபதேசங்கள், சிக்ஷானா உபதேசம், இன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது 24 மணி நேரம் வந்து எப்படின்னா 24 மணி நேரம் நம்ம மண்டைக்குள்ள மூளையில் மனசில் ஹரே கிருஷ்ண மகா மந்திரம் ரேடியோ ரெக்கார்ட் போட்ட மாதிரி ஓடிட்டே இருக்கணும். அதான் 24 hours எங்கே கிருஷ்ணா உணர்வு. ரேடியோ போட்டு விட்டு அது பாட்டு நிற்குமா? நீங்கள் சமைச்சு வந்து குளிச்சு முடிச்சு வந்து அஞ்சேரி கழுவி மறந்து செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றி நீங்கள் பிள்ளைய ஸ்கூல்லே எதுங்க அது பாட்டு ஓடிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி ஓடணும். அது எப்போ வரும்? அது இந்த ருச்சி 6வது ஸ்டேஜுக்கு வந்தால் அந்த ஸ்டேஜ் வரும். அண்டர்ஸ்டாண்ட்? நம்ம மனசு ஏற்கனவே வந்து பஜார் மாதிரி இருக்க கரமுறை இருக்கு. இதில் ஹரிகிருஷ்ண மந்திரம் ஏதோ கேட்கலையா போயா அப்படின்னு வந்து அதுக்கு தான் இதெல்லாம் கடந்து வரணும், ஒன்றா வரணும். தென் அப்போ 24 hours எப்பவுமே எங்கேஜாக இருக்க முடியும். அதுக்குன்னு முடியாது, இம்பாசிபிள். எல்லாமே பாசிபிள். நம்ம வந்து இதெல்லாம் ஒன்று ஃபாலோ பண்ணணும். இந்த 9 ஸ்டேஜ் என்னன்னு டேரக்டாக போது அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, நான் என்னமோ சொல்லியிருந்தேன்னா, என்ன சொல்லியிருந்தேன்? கரெக்டாக சொல்லி முடிச்சிருந்தா என்னமோ சொல்ல வந்தேன்னா என்னது என்ன சொல்லியிருந்தேன் நான்? டேஸ்ட்டு, ருச்சியை. ஓகே, அந்த டேஸ்ட்டை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓகே டேஸ்ட் இஸ் ஓகே. இந்த டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது நேச்சுரலான டேஸ்ட்டு. எஸ், அந்த நம்மளுக்கு வந்து கிருஷ்ண பக்தியில் நம்ம வந்து இன்னும் அனாத்தங்க அழுக்கெல்லாம் இருக்குது. ஆனால் அதில் கிடைக்கிற டேஸ்ட்டு வந்து எதுக்காகனா நம்மளை உண்மையான டேஸ்ட்டுக்கு வர வைக்கிறதுக்காக பகவான் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இது கொடுப்பாரு, கொஞ்சம் சில சாம்பிள் காமிப்பார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சொன்னல அந்த அந்த ஹனி இருக்குல்ல, அந்த தேன் போல பக்தர்கள் எப்போவுமே ருசிச்சு இருக்காங்க, நாம சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த டேஸ்ட்டு ஒரிஜினல் டேஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கல. இப்போ ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண நாம சொல்கிறோம், இப்போ டேஸ்ட் கிடைக்குதா? ஒவ்வொரு வார்த்தையிலும் அந்த டேஸ்ட்டு இருக்குது. டேஸ்ட் கிடைக்குதா? கிடையாது. ஆனால் சில சமயத்தில் நம்மளுக்கு ஜபம் பண்ணும்போது சாணி பண்ணும்போது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஐஸ் கட்டி தூக்கி அப்படியே தூக்கி சட்டைக்குள்ளே போட்ட மாதிரி ஜில் ஜில்னு இருக்கும். கொஞ்சம் நேரத்துக்கு, ஃபியூ செகண்ட்ஸ் கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும். உண்மையாக கிருஷ்ணா வருவோம். ஐஸ் கட்டி போட்டுருக்காங்களா? இல்லை, அது ஜபம் பண்ணும்போது சில நேரத்துக்கு நம்ம மனசுக்குள்ளே உள்ளுக்குள்ளே ஐஸ் கட்டி போட்டோம் கொஞ்சம் நேரம் ஒரு மாதிரி ஆனந்தம் கிடைக்கும். அது வந்து என்னென்னா கொஞ்சம் நேரம் அந்த ஹனி பாட்டில் இருக்குங்களா, இப்போ தேனை வந்து பாய்ச்சிட்டோம், கொஞ்சம் நேரம் வெளியில் கொஞ்சம் அங்கங்கே ஒட்டிகிட்டு இருக்கும். அதையும் வந்து அந்த எருமை நக்கிட்டு போவோம். அந்த மாதிரி கொஞ்சம் அந்த பாட்டிலில் வந்து நம்ம வந்து டேஸ்ட் பண்ணுற மாதிரி உண்மையான ரியல் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ருச்சியில் தான் கிடைக்கும். இந்த ருச்சி சேர்த்து இது வந்து நேச்சுரல் டேஸ்ட். இது என்னது? நேச்சுரல் டேஸ்ட் இது. ஓகேவா? இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல் பக்தி ஆக்டிவிட்டி ஜாய்ஃபுல். இந்த டேஸ்ட்டு வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து எல்லா வகையான பக்தி ஆக்டிவிட்டிலையும் பக்தி சேவையிலையும் உங்களுக்கு எல்லா சேவையிலும் உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்கும். இது வந்து சாதாரண சேவை, இது ரொம்ப ஹாய் கிளாஸ் சேவை, நான் பூஜாரி சேவை, நீ வந்து குப்பாளுற சேவை, நீ வந்து கூட்டுற சேவை, அந்த மாதிரி வந்து வேறுபாடு கிடைக்காது. டேஸ்ட்டு கிடச்சிச்சின்னா எல்லா சேவையிலையும் டேஸ்ட்டு கிடைக்கும். இதான் ருச்சி ஸ்டேஜ். ஓகே, இதான் ருச்சி ஸ்டேஜ்.
ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ருசி கிடச்சிருச்சுன்னா அடுத்து முக்கியம். இப்போ நான் ருசிக்குள்ளே எத்தனை டிவிஷனுக்குன்னு சொல்லலை, ஓகேவா? இது சும்மா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன், இந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். இந்த ருசி ஸ்டேஜுக்கு வந்துட்டோம்னா முக்கியமான ஒரு விஷயம் நம்மளை விட்டு ஓடி போயிடும். என்னது அது? அனார்த்தம் தாண்டம் வருவோம். இப்போ நம்ம ருச்சிக்கு வந்துட்டோம், முக்கியமான விஷயம் ஓடி போயிடும். என்னது? சோம்பேறித்தனம், சோர்வு, மாலாஸ். இங்கிலீஷ் வந்து வந்துச்சு என்னது? லேசி. லேசினஸ். அது ஓடிடும் நம்மளுக்கு. ஏன்னா டேஸ்ட்டு கிடச்சவனுக்கு எப்படி வந்து சோம்பேறி லேசினஸ் இருக்கும். உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, நீங்கள் கிளாஸு கேட்குறீங்க, தூக்கமாக வருது, எப்படா முடியும், எப்படியோ அசந்து போகுது. இப்போ கிளாஸு முடிஞ்ச பிறகு இல்லை இதே கிளாஸில் எல்லாரும் வந்து டேக் 5 நிமிஷம் ஃபோனு போய்க்கலாம், என்ன ஆயிரும்? என்ன ஆயிரும் பிறகு? ஒரு 10 நிமிஷம் கேம் ஃபோன் பார்க்கலாம், என்ன ஆயிரும்? என்ன ஆகும்? இல்லை தூக்கம் காணாம போயிடும். தூக்கம்லாம் வந்து அப்படியே பின்னால் போய் எல்லாம் ஸ்டோராக எல்லாம் அமைதியாயிருவாங்க. காரணம் என்ன? காரணம் என்ன? ரஜா வந்தது காரணம் என்ன? சோசியல் வந்தது. யூ த ரைட் பர்சன், கரெக்டாக சொல்லுங்க வந்தது. எதில் ருசி கிடைக்குது? ஃபோனில். எல்லாரையும் கேமை போகிறது நம்ம குறை சொல்ல முடியாது. வந்து சிறு வயசு பசங்களுக்கு கேமு, வயசானவங்களுக்கு ஃபோனில் சீக்கிரமாக ட்ராமா போட்டுருவான். நார்மலாக இங்கே என்ன அரசியல் கிடைக்குது? எல்லாரும் ஒரு வகையில் இது நம்ம யாரும் சின்ன வயசு பிள்ளைங்க தான் அவங்க கெட்டு போச்சுன்னு இல்லை, எல்லா கேட்டகரியும் வந்து சேம் தான். என்ன இவங்க சிறு வயசு, நம்ம வயசானவங்க, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். மற்றபடி வந்து நீ கேம் விளாட்றனா அவன் திரும்பி பேசுவான், நீ நாடகம் பார்க்குற, நீ வந்து ஃபோனில் வந்து வீடியோ பார்க்குற, எல்லாமே சேமு. நீங்கள் இங்கே இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கவுண்டர் அடிச்சிங்கன்னா அவன் திரும்பி கவுண்டர் அடிப்பாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளாஸ் ஓடி இருக்க சோர்வாக இருக்கும். ஃபோனு பச்சை ரவி பிறகு உற்சாகம் வந்துடும். பிகாஸ் ஃபோனில் டேஸ்ட் இருக்குது. அதனால தான் வந்து எது இந்த கிருஷ்ண பற்றி டேஸ்ட், ரியல் டேஸ்ட் கிடச்சிச்சின்னா நம்மளுக்கு வந்து சோம்பு இருக்காது. அதனால தான் பாகவதத்தில் இந்த பாகவதம் யார் கேட்குறா? இப்போ பாகவதம் இப்போ யார் கேட்குறா? ரிஷபதேவரா? வியாசதேவரா பாகவதம் கேட்குறாரு. பாகவதம் இப்போ யார் கேட்குறாரு? இப்போ பாகவதம் இப்போ யாரு கேட்குறா? சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. பரீட்சித் மகாராஜ் பாகவதம் கேட்குறாரு. 50 மாத கைத்தட்டு கொடுங்க. பரீட்சித் மகாராஜ் பாகவதம் கேட்குறாரு. இப்போ நம்மளுக்கு பாகவதம் நம்ம கேட்குறோம். நாளைக்கு வந்து நம்ம வேலைக்கு போகிறதுக்கு வேலை உறுதியாக இருக்குது, நம்மளுக்கு காடியில் 4 டயர் கரெக்டாக இருக்குது, நம்மளுக்கு வந்து நாளைக்கு வந்து சோறு கிடச்சிரும், அதெல்லாம் நல்லா நடக்க போகுது, எல்லாமே நல்லா நடக்க போகுது நாளைக்கு. அந்த தைரியத்தில் நாளைக்கு பாகவதம் கேட்குறோம். சுகதேவ சுவாமி எப்படி கேட்டார் பாகவதத்தை? இன்னும் 7 days to die, இன்னும் 7 நாள் சாவு வரப்போகுது. ஒவ்வொரு நாளும் சாவு நோக்கி போகிறாரு. ஓகேவா? திடீர்னு நம்மளுக்கு சாவு வரப்போகுது சொல்லிட்டாங்க. பாகவதம் கேட்போமா? எங்கே போவோம்? லிஸ்ட்டு போடப்பா. எதெல்லாம் நம்ம அனுபவிக்கல, என்னென்ன சாப்பிட அனுபவிக்கல, எல்லாத்தையும் போடு, லிஸ்ட்டு போடு. ஃபுட் பண்டா கூப்பிடு, எல்லாத்தையும் கூப்பிடு, எல்லாம் போட்டு சாப்பிடுவோம். இன்னைக்கு என்னென்ன அனுபவிக்க முடியல, என்னென்ன பண்ண முடியும், உயில் எழுதுவோம். இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் உயில் எழுதி மாற்றி எல்லாத்தையும் யாரும் போடணும், அந்த பஞ்சத்தில் இருப்போம். நீ மாற்றினாலும் செத்த பிறகு அவன் பிள்ளைங்க எப்படியும் பிரித்து எடுத்துருவாங்க. அதுக்கு அரசாங்கத்தில் எல்லாம் சட்டம் இருக்குது. இவன் பாருங்க, படிச்சுட்டு பாருங்க, கொஞ்ச நேரம் கூட வேஸ்ட்டு பண்ணல. என்ன பண்ணார்? உடனே தெரிஞ்சு வச்சுடா அந்த வந்து ஸ்ருங்கி சாபம் கொடுத்துட்டாரு. உடனே சுகதேவ சுவாமி என்ன பண்ணார்? உடனே எடுத்தார், கிளம்பிட்டார். அவர் எங்கே அவர் அது இது போட்டிருக்காரா? என்னது? சுகதேவ சுவாமி எல்லா சொத்துக்களையும் உயிரை எழுதி வச்சார். எல்லா சொத்துக்களையும் பிள்ளைங்களை அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து பரிமாறி கொடுத்தாரு. போட்டிருக்கா? நான் யார் சொன்னேன்? பறிச்சுட்டு வந்து எல்லாத்தையும் இது பண்ணி கொடுத்தாரா? கிடையாது. எடுத்தார். உடனே வந்து எங்கே வந்தார்? என்னது? கங்கை கரைக்கிட்ட வந்துட்டார். அங்கே வந்து சுகதேவ சுவாமி மீட் பண்ணுறாரு. தென் பாகவதம் கேட்குறாரு. ஏன் 7 நாள் எப்படி பிரேக் விட்டாங்களா? 2 hour பிரேக் விட்டாங்களா? பிரபு? நோ பிரேக். அவர் சொல்கிறது கேட்குறாரு. பிகாஸ் காரணம் என்ன? சரி, இவருக்கு வந்து 7 நாள் வந்து சாவு வரப்போகுது, முடிஞ்சு தெரிஞ்சு போச்சு. மற்றவங்களுக்கு என்ன எதுக்காக கேட்டாங்க? அவங்களும் உட்காந்துக்கிட்டு 7 நாள் உட்காந்துட்டு. பிகாஸ் அங்கே இருந்த எல்லாருமே பரமம்சா, அங்கே உட்கார்ந்த எல்லாருமே வந்து பியோர் டிவோட்டி. அதனால் எல்லாருக்கும் டேஸ்ட் கிடச்சி. யாரும் அங்கே வந்து நீங்கள் பாருங்கள், அந்த பிக்சரில் பாருங்கள்,
ஃபர்ஸ்ட் பிக்சரில் வந்து பாருங்கள். இது யார்? ப்ளூ கலரில் யார்? யார் இது? சுத கோஸ்வாமி, சுகதேவ கோஸ்வாமி. இது யார்? இது பரீட்சித் மகாராஜா. சுகதேவ கோஸ்வாமி, பரீட்சித் மகாராஜா. இவங்க கேட்குற பாகவதம் தான். இதில் தான் உட்காந்து கூட்டத்தில் இவர் கேட்குற சுத கோஸ்வாமி கேட்குறாரு. இவர் கேட்ட பாகவதம் அவர் காட்டில் நைமேஷானில் போய் பேசுவார். அந்த படம் வேறு. நிறைய பேர் சுத கோஸ்வாமி வச்சுக்கிறாங்க. இது சுகதேவ கோஸ்வாமி, இது பரீட்சித் மகாராஜா. ஓகேவா? நீங்கள் நினச்சி பாருங்கள், மற்றவங்கலாம் பாருங்கள் எல்லாம் பியோர் டிவோட்டி. இவருக்கு சரி 7 நாள் உயிர் போக போகுது, மற்றவங்களுக்கு என்ன நினச்சி? இதனால தான் இதான் பார்த்தீங்கன்னா பாகவதம். இது அமிர்தவாணி. பாகவதம் இஸ் த அமிர்தவாணி. அமிர்தவாணி ஃபுல் ஆஃப் த டேஸ்ட். இந்த டேஸ்ட்டு கிடைச்சிருச்சுன்னா இது யாரும் விட மாட்டாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா 7 நாள் கேட்டிருந்தேன். அந்த டேஸ்ட்டே நம்மளுக்கு கிருஷ்ண பக்தியில் வரணும். இது 6வது ஸ்டேஜில் இருக்குது. ஓகேவா? இதை பற்றி நான் வந்து பேச ஆரம்பிச்சுன்னா இது முடியாது. ஜஸ்ட்டு வந்து இதுக்குள்ளே உண்டான இந்த 2 டிவிஷன் ஆச்சு. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா சரி நான் இது மட்டும் முடிச்சிடுறேன். இது என்னன்னு சொல்லிடுறேன் நான். இது மட்டும் முடிச்சிடறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்து வந்து 7வது போகலாம். நம்ம அடுத்த வாரம் டேஸ்ட்டு வந்து என்னன்னா 2 வகை போடும். 2 வகையான 2 டைப் இருக்குது டேஸ்ட்டு, அதாவது ருச்சி. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நல்லா கேளுங்க, நான் சொல்கிற வார்த்தை நல்லா கேளுங்க. வஸ்து வைசிஷ்ட்யாபேக்ஷினி. ஓகே, வஸ்து வைசிஷ்ட்யாபேக்ஷினி. வைசிஷ்ட்யாபேக்ஷினி நான் ஸ்பெல் பண்ண நல்லா இல்லைங்க. வஸ்து உங்களுக்கு தெரியும், VASTU. வஸ்து வைசிஷ்ட்யாபேக்ஷினினா VAISISTYA பேக்ஷினி, PEKSINI. பார்த்தீங்களா கிருஷ்ண எவ்வளோ இருக்கு? இல்லை, அட்லீஸ்ட் நம்மளுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஜெகநாதன் கொடுத்துருக்காரு. ஜெகநாதன் அவர் வந்து ஓகே இதெல்லாம் கொஞ்சம் இப்போ நடக்குது, அவர் கொஞ்சம் திருப்தி அடைவார். நம்மளுக்கு வாய்ப்பு கிடச்சி ஆட்சியை கொடுத்து போயிருக்காங்க. வைசிஷ்ட்யா பேக்ஷினி, வைசிஷ்ட்யா பேக்ஷினி. ஓகேவா? வஸ்து வைசிஷ்ட்யா பேக்ஷினி. அதான் ஆரம்பிச்சுக்கணும். ஓகேவா? ஒன்று வந்து 2வது வந்து என்னதுன்னா அதே வஸ்து வைசிஷ்ட்யா நாபேக்ஷினி. வைசிஷ்ட்யா நாபேக்ஷினி. ஒன்று வந்து வஸ்து வைசிஷ்ட்யா பேக்ஷினி, 2வது வந்து வஸ்து வைசிஷ்ட்யா நாபேக்ஷினி. ஓகே, இந்த வஸ்து வைசிஷ்ட்யா பேக்ஷினின்னா வந்து என்னதுன்னா இதில் வந்து ஓகே ஓகே முதல்ல ஓகேவா? இது செட்டில் ஆகிட்டிங்களா? யாரும் கிடைக்கல சொல்லலாம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட்டு வஸ்து வைசிஷ்ட்யாபேக்ஷினியா வந்து என்னதுன்னா ருச்சி இருக்குல்ல, டேஸ்ட்டு. இது வந்து வெளியில் இருக்கிற விஷயங்கள்லேருந்து நம்மளுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். இந்த கேட்டகரி உள்ளவங்களுக்கு அவங்க டேஸ்ட்டை வந்து வெளியிலேருந்து எக்ஸ்டர்னல் வெளியிலேருந்து அவங்க டேஸ்ட்டை எடுத்துக்க ட்ரை பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அதில் அவங்களுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். உதாரணத்துக்கு வந்து விவரங்க சொல்கிறாங்க. இது உதாரணத்துக்கு வந்து என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு கீர்த்தன் மேலா ஒரு பெரிய நாம சங்கீதம் நடக்குது. அதில் அவங்களுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். வெளியில் உள்ள விஷயங்கள் வெறிச்சி தான். ஓகே, வெளியில் உள்ள திடீர்னு இன்றைக்கி வந்து ஒரு பெரிய இன்றைக்கி வந்து ஓகே புஷ்பாபிஷேகம், இன்றைக்கி அதில் டேஸ்ட் கிடைக்கும். இன்றைக்கி வந்து எங்கள் அபிஷேகம் அதில் டேஸ்ட் கிடைக்கும். எல்லாமே ஆக்சுவலாக எல்லாம் வெளியில் உள்ள விஷயங்கள்லேருந்து இன்றைக்கி ரத யாத்திரா ஓகே டேஸ்ட் கிடைக்கும். மகாபிரபு 2 டேஸ்ட்டையும் வெளிப்படுத்தினார். இது வந்து பார்த்திங்கன்னா வைசிஷ்ட்யாபேக்ஷினி, அதாவது வெளியில் விஷயங்கள்லேருந்து நம்மளுக்கு டேஸ்ட் கிடைக்கும். ஓகே ஓகே, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து கீர்த்தனை வந்து நம்ம கேட்குறப்போ கீர்த்தனை பாடுறாங்க. அந்த கீர்த்தனை வந்து நல்ல மெலோடியாக நல்லா அது எக்ஸ்பர்ட்டான உள்ளவங்க பிரபு நல்ல எக்ஸ்பர்ட்டெல்லாம் உள்ளவங்க பாடும்போது அதில் அவங்க டேஸ்ட்டு கிடைக்கும். சும்மா நம்ம காரக்காரன் குரலை வச்சுக்கிட்டு பாடினா இதெல்லாம் நடக்கும். கீர்த்தன் மேலே நடக்கும்போது பல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு ராகம் தெரியலன்னா நீங்கள் பெரிய டீம் கூட போய் இது பண்ண முடியாது பிரபு. அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த உண்மையில அந்த டேஸ்ட் கிடைச்சா பரவாயில்ல, டேஸ்ட் கிடைக்காம யாரும் நம்ம நிராகரிக்கக்கூடாது. ஓகேவா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் விஷயத்துலேருந்து தான் அவங்க டேஸ்ட்டு கிடைக்கும். ஓகே, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து இந்த கிராண்டாக ஏதாச்சும் ஃபெஸ்டிவல் செய்யும்போது அது டேஸ்ட் கிடைக்கும். இதுதான் வைசிஷ்ட்யாபேக்ஷினி. ஓகேவா? இது எப்படின்னா உதாரணம் ஒரு எனாலஜி சொல்கிறாங்க. அதாவது வந்து சொல்லப்படுது என்னதுன்னா, ஒருத்தருக்கு பசிக்குது. ஓகே, ஒருத்தருக்கு பசிக்குது.
ஆனால் அவனுக்கு வந்து பல வகையான பிரச்சனை கலராக இருந்தால் தான் அவனுக்கு சாப்பிட்றதுக்கு அவனுக்கு ஆசையே வரும். அந்த மாதிரி ஓகே, நல்லா கலர் ரெட் கலரில், மஞ்சள் கலரில், சோப்பு கலரில் கலராக இருக்கணும். பொரியல், சப்ஜி, கூட்டு, பொரியல் எல்லாமே இருக்கணும் அப்போ தான் சாப்பிட்ற டேஸ்ட் வரும். இது வஸ்து வைசிஷ்டியா பெக்ஷினி. ரெண்டாவது இது வந்து ஒன்றும் ஹை கிளாஸ் வஸ்து வைசிஷ்டியா நா பெக்ஷினி. அதாவது வந்து என்னென்னா அவனுக்கு ருச்சி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வெளியிலேருந்து வரணும்னு சொல்லி எந்த அவசியம் இல்லை. அவனுக்கு ருச்சி வந்து உள்ளுக்குள்ளே அவளுக்கு வந்து கிடைக்கும். உள்ளுக்குள் டேஸ்ட் கிடைக்கும். இன்னர் அதாவது உள்ளுக்குள்ளே, அது வந்து வெளியில், இது வந்து உள்ளுக்குள்ளேயே கிடைக்கும் அவங்களுக்கு. டேஸ்ட் கம் ஃப்ரம் இன்டர்னல் பொட்டன்சி. உள்ளுக்குள்ளே அலாதீன சக்தி இருக்கிறாங்களே, கிருஷ்ண சக்தி, ராதாராணி, அது மூலிமா நம்ம டேஸ்ட்டு கிடைக்கும். அது வந்து எப்படி, அதாவது வந்து அந்த ருச்சி வந்து மெயினாக உள்ளுக்குள்ள கிடைக்கும். அது எப்படி கிடைக்குன்னா த்ரூ நாம கீர்த்தனம். பகவான் நாமம், ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம. அந்த உள்ளுக்குள்ள அந்த அலாதீன சக்தி வந்து நம்மளுக்கு வந்து அந்த டேஸ்ட் கொடுத்துட்டே இருக்கும். அதனால தான் சில புறப்பாதையில் சும்மா வந்து டோலாக்கு மேலே வச்சுருந்தேன் சிம்பிளாக டக்குன்னு அது வச்சுட்டு சும்மா அடித்தா டக்குன்னு டப்ஸ்கிரீனில் அந்த பாக்கில் மரத்தடி கீழே நம்ம பார்க்குற புறப்பாதை வாசிக்கிற கீர்த்தனை கீர்த்தனை இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு வெள்ளைக்கருப்பில் புறப்பா பாடுவார, அது நாட் கீர்த்தன் ரெக்கார்டிங் இல்லை. அது சம் பிக்சர் வேணால் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மரத்தடிக்கல அவர் சும்மா ஒரு மாதிரி டப்பா மாதிரி வச்சு அடிச்சுட்டு இருப்பார். இந்த மிளாக்காரங்க சிஸ்டம்லாம் வந்து கொம்பா மிளாக்கார ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இருக்கும் பாருங்க, அந்தமாரி அவர் சிம்பிளாக வச்சு அடிச்சிருந்தார். அவ்வளோதான். ஹார்மோனியமோ இல்லை வந்து ஃப்ளூட்டோ அப்புறம் என்னென்னமோ கிடையாது. அவர் சும்மா அடித்தார். ஏன்? அவர் வந்து இந்த ருச்சி ஸ்டேஜில் இருக்கார். வைசிஷ்டியா நா பெக்ஷினி. அவர் அந்த ருச்சி உள்ளுக்குள்ளே அந்த உள்ளுக்குள்ள டேஸ்ட்டை உணர்ந்தவங்க அவங்க வெளியில் வந்து எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தேவையில்லை, சும்மா பாடினாலே முடிஞ்சு அவன் மயக்க அடிச்சு விழுந்துருவாங்க. எல்லாருக்கும் ஷோக் அடிக்கும், எல்லாருக்கும் உற்சாகம் வந்துடும். இதுதான் வந்து இந்த வைசிஷ்டியா நா பெக்ஷினி. இது வந்து ஒன்றும் ஹை கிளாஸ் டேஸ்ட். இது இதுக்கு ஒரு அனாலஜி சொல்கிறாங்க. ஓகே சாரி, ஒன்று வந்து என்னென்னா இதில் எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா ஓகே நாம சங்கீதம் இன்னும் கிடைக்கும். அந்த மெலோடி, அதாவது வித்தவுட் மெலோடி, எந்த மெலோடியும் தேவையில்லை. இந்த ராகம் தான் பாடணும், 8 கட்டையில் பாடணும், 6 கட்டையில் பாடணும், 5 கட்டையில் பாடணும் கிடையாது. இது வந்து உதாரணத்துக்கு வந்து நம்ம ராகமே தெரில, எந்த ராகமே தெரிலனாலும் நீங்கள் பாடுறீங்க வச்சுங்களேன், முடிஞ்சு அங்கே எல்லாம் ஸ்டன் ஆகிடுவாங்க. புரியுதா சோசியமதாஜி? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் அடுத்து கிடைச்சா இதில் ஒரு எனாலஜி வந்து என்னதுன்னா, வந்து பசிக்கிறவனுக்கு சாப்பாடு கலராக இருக்கணும், அப்போ சாப்பாடு டேஸ்ட் கிடைக்கும். ஏன்னா அதில் அட்ராக்ஷன் கிடைக்கும். இதுக்கு வந்து எனாலஜி என்னென்னா, அவங்க பசிக்குதா, அவங்க எந்த ஃபுட்டு, அதாவது வந்து அவங்க வந்து அந்த எதுன்னு முக்கியம் இல்லை, அவங்க எது இருந்துக்கோ அவங்க சாப்பிட்டுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு எனாலஜி கொடுக்குறாங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. ஓகேவா? இதான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். ஓகேவா? வைசிஷ்டியா பெக்ஷினி, வஸ்து வைசிஷ்டியா பெக்ஷினி அண்ட் ஒன்று வஸ்து வைசிஷ்டியா நா பெக்ஷினி. ஒன்று வந்து என்னது? ஓகே, இன்னொன்று பெக்ஷினி. ஓகே, அதனால் இந்த 9 ஸ்டேஜ் பக்தியை வந்து நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இந்த 9 ஸ்டேஜ் பக்தியில் வந்தால் நம்மளுக்கு கிருஷ்ணருடைய டேஸ்ட்டு சோமாக டேஸ்ட் கிடைக்கும். இதுதான் வந்து பக்தி ப்ராசஸ்க்குள்ளே வரப்போகிறாரு நாரத முனி. அது ஸ்லோலி அவர் வந்து அடுத்தது எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஓகேவா? நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம அந்த ஸ்லோகம் போய் இதையும் நம்ம முடிச்சிடலாம். ஓகே, हरे कृष्णा। जय श्रीमद् भागवत ग्रंथराज की जय। जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी की जय। राधा गोपाल जी की जय। श्री प्रभुपाद महाराज की गौर प्रेमानंदे हरि हरि बोल।